கொடுக்கப்படும். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம் அதில் 10வது இந்த 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு போதிக்கிற தெய்வம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுக்கு போதிக்கிற தேவன். போதிப்பு என்று சொல்லும் பொழுது அவர் வசனத்தை கொண்டு நடத்துகிற தெய்வம். போதனை என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து போதிக்கிறவர். நம்ம நினைக்கிறோம்னா சாப்பாடு என்று சொல்லி, அப்படி இல்லை. அவர் போதித்து நடத்துகிறவர். அவர் வசனத்துக்குள் அவர் நம்மை நடத்துகிற தெய்வம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து. அப்ப நாம் ஒவ்வொரு நாட்களும் தேவன் நம்மை அவருடைய வார்த்தையினாலே அவர் அலங்கரித்து, அந்த வார்த்தை என்று மன்னாவினால நம்ம அவர் ஒவ்வொரு நாட்களும் அவர் திருப்தியாக்கி அவர் போஷித்து அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ வசனத்துக்கு நாம் நடுங்க வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் நாம் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம் போகும் பொழுது நாம் ஒவ்வொரு நாட்களும் அந்த வசனத்தையே பார்த்து போக வேண்டும். ஒரு காரியத்தை ஒரு மனுஷன் நமக்கு சொல்லும் பொழுது, இது வேத சத்தியத்தின்படி உண்மையா பொய்யா, இது வேத வசனத்துக்குள் அந்த வார்த்தை இருக்கிறதா இல்லை என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இது நம்ம என்ன சொன்னால், ஒருவர் சொல்லும் பொழுது இது வேத சத்தியத்தின்படி உள்ள வார்த்தையா இல்லையா என்று யோசிக்காதபடி, நிதானிக்காதபடி நம்ம சில காரியங்களை முடிவெடுத்து செய்கிற காரணத்தினால நம்முடைய வாழ்க்கையில சில தோல்வியை நாம் ஒவ்வொரு நாள் கண்டு கொண்டே இருக்கிறோம். தோல்விக்கு காரணம் நாம் வேத வசனத்தை ஆராயாத காரணத்தினாலும், வேத வசனத்தை வாசிக்காத காரணத்தினாலும், வேத சத்தியத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால்தான் நம்முடைய வாழ்க்கையில சில உபத்திரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நோவாவின் காலத்துல ஒரு பெரிய வெள்ள பிராயம் வந்தது, ஜலப்பிராயம் வந்தது. அப்படின்னா தண்ணீர் பயங்கரமாக வந்தது. அவன் வரும் பொழுது தேவன் நோவாவை பார்த்து என்ன சொன்னார்? நோவாவே, பெரிய தண்ணி வரப்போகிறது, நீ ஒரு பேழை உண்டு பண்ணு என்று சொல்லி கர்த்தர் ஆலோசனை கொடுத்தார். அப்ப நம்முடைய தேவன் ஆலோசனை கொடுக்கிற கர்த்தராக இருப்பார். முதலாம் போதித்து அப்போ அவரு கற்றுக் கொடுக்கிறார், இப்படி எப்படி செய்ய வேண்டும் போதித்து கற்றுக் கொடுக்கிறார். எப்படின்னா, நோவா இது எப்படி பேழை செய்யும் பொழுது அந்த பேழைக்கு அளவு இவ்வளவு இருக்கணும், இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு உயரம் இருக்கணும், இத்தனை அடுக்கு இருக்கணும். அது மட்டும் இல்லை, மழை அதிக நாள் பெய்யும், பயங்கரமாக தண்ணி பயங்கரமா வரும். இந்த நாட்கள் என்ன செய்ய வேண்டும்னா, நாட்டு மிருகங்களையும் காட்டு மிருகத்தில் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாய் சேர்த்து கொண்டு வைக்கணும். இங்க வைக்கணும், பேழைக்குள்ள வைக்கணும். காட்டில் என்னெல்லாம் மிருகம் கிடக்கும்? பாம்பு, விடுதலை உண்டா, பாம்பு ஜோடியாக கொண்டு வைக்கணும். எல்லா விதத்திலையும், ஒன்றுன்னு சொல்லலை, எல்லா ஜாதியிலையும். அப்போ ரெண்டா ஆண்டு கொண்டு வைக்க சொன்னார். அப்போ அந்த நோவாவிக்கு கர்த்தர் கொடுத்த ஞானத்தை அவர் கற்றுக் கொடுத்ததையும் அவன் ஏற்றுக்கொண்டு, போதனை ஏற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைப்படி அதை செய்த காரணத்தினால நோவாவின் பேழைக்கு எந்த சேதமும் அல்ல. சேதம் இல்லாதபடி அந்த பேழை பாதுகாக்கப்பட்டது. காரணம், நோவாய்க்கு தேவன் கொடுத்த ஆலோசனை, அவர் கற்றுக் கொடுத்ததை நோவா ஏற்றுக்கொண்டான், அவர் கொடுத்த ஆலோசனையும் அவன் அப்படியே கேட்டுக்கொண்டான். ரெண்டு செய்யும், ஒன்று கற்றுக் கொடுத்த அப்படி அளவை சொல்லி இப்படி செய்யணும்னு சொன்னா, அதுக்கு அப்புறம் அடுத்த ஆலோசனை கொடுத்து எப்படி ஆலோசனை கொடுத்தாரு? நீ காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்துலையும் ஜோடி ஜோடியாக கொண்டு இதுக்குள்ள கொண்டு உட்கார வைக்கணும். அது மட்டும் இல்லை, உன்னுடைய குடும்பத்துல நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன்னுடைய மருமகள் எல்லாரும் என்ன செய்யணும்? உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களையும் அத்தனை பேரும் உள்ளாடி கொண்டு உட்கார வைக்கணும். அப்போ பாருங்க, இதுக்குள்ள பாம்பு இருக்கு, பல்லி இருக்கு, ஓநாய் இருக்கு, சென்னாய் இருக்கு, யானை இருக்கு, சிங்கம், புலி, கரடி எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அப்படித்தானே? எலி இருக்கு, அங்க முயலி இருக்கு, மரங்கொத்தி பறவையும் இதுக்குள்ளதான் இருக்கு. அப்ப எல்லாத்தையும் அவன் உள்ள வைப்பதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். இப்படி எங்க எதை வைக்கணும்,
எந்த அறையில எதை வைக்கணும், எந்த மிருகத்தை எந்த அறையில வச்சு இதை பூட்டி வைக்கணும், அப்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்த காரணத்தினால நோவா அந்த வார்த்தையை கேட்டு கற்றுக்கொண்டு அந்த ஆலோசனைப்படி செய்த காரணத்தினால்தான் அந்த பேழை பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களிலும் நம்ம வாழ்க்கையும் தேவன் தந்த ஆலோசனையின்படி நம்ம இருந்தா மட்டும்தான் நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட முடியும், நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட முடியும். நாம் இன்னைக்கு தேவனுடைய ஆலோசனை கேட்காதபடி ஒரு குடும்பம் நடத்தலாம் என்று சொல்லி நினைத்தால் அந்த குடும்பத்தை நிச்சயம் நம்மளால கட்டி எழுப்பி அதை பாதுகாத்து கொண்டு போக முடியாது. காரணம், அந்த வீட்டுக்குள்ளதான் அந்த பேழைக்குள்ள யார் இருந்தது? எலி இருந்தது. எலி எப்படி இருக்கும்? எலி மரத்துல இருக்குமா? அது மரத்தை துவாரம் போடக்கூடியது, அப்படித்தானே? மரத்தை துவாரம் போட்டு எங்க எல்லா இடத்துலயும் போகக்கூடியது. அந்த எலி அப்போ எப்படி வைக்கணுமோ அப்படி நிச்சயமா அந்த நோவா வைத்திருப்பார். இல்லைன்னா எலி எல்லா இடத்துலயும் துவாரம் போட்டு அந்த பேழை முழுவதும் போயிருக்கும். அப்ப அந்த எலியை போக விடாதபடி, அப்ப தேவன் கொடுத்த ஞானத்தின்படி இந்த எலி இந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது சொல்லி அதுக்கு ஏற்றபடி அது எப்படி அமைக்கணுமோ அப்படி அமைத்திருந்தால் அதனால்தான் அந்த எலி அதற்குள் அடங்கி இருந்தது. அதே மாதிரி அதுக்குள்ளதான் மரங்கொத்தி பரவி இருந்தது. அது மரங்கொத்தி என்னச்சியும் மரத்தை கொத்தி 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 துவாரம் போடும். அப்போ அது இந்த மரங்கொத்தி பறவையும் அதை கொத்தி தோரம் போடாம இருக்குன்னா அதையும் எப்படி வைத்திருக்கணும், அதை எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி தேவன் நோவாவுக்கு ஞானத்தை கொடுத்த காரணத்தினால அந்த பறவை வைக்க வேண்டிய இடத்துல வைத்து அந்த பேழை சேதப்படாதபடி பாதுகாக்க முடிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நம்முடைய குடும்பத்திலும் இன்னைக்கு இருக்கிறவர்கள் எல்லாரும் ஒன்று போல இருக்க மாட்டாங்க. ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க? நல்லவங்களா இருப்பாங்க. ஒரு ஆள் குடிகாரனா இருக்கும், ஒரு ஆள் கோபக்காரனா இருக்கும், ஒரு ஆள் பிடிவாதக்காரனா இருக்கும், ஒரு ஆள் இங்க சொன்னாக்க அதை அடுத்த வீட்டுல சொல்லக்கூடிய ஆளா இருக்கணும். இருக்க சிலவங்க என்னன்னா மனைவிக்கு மட்டும் கணவன் பேசிட்டு இருப்பாங்க. அந்த கணவனார் பேர் ஊர் எல்லாம் சொல்லி தருவாரு, ஏன்னா மனைவி இப்படி, எனக்கு மனைவி இப்படின்னு சொல்லி. அப்ப இதெல்லாம் உள்ளதான் இருக்கும். அப்போ இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அனுசரித்து நடத்த வேண்டும். அதெல்லாம் பொறுமையோடு நோவா எப்படி பக்குவப்படுத்தி கொண்டு போனாரோ அந்த தேவனுடைய ஆலோசனை கேட்ட காரணத்தினால்தான் அந்த ஜலப்பிரளயம் வந்து தண்ணீர் வற்றி தீரும் வரையிலும் நோவாவும் நோவாவுக்கு கூட இருந்த ஆட்களும் அதுக்குள்ள இருந்த மிருக ஜீவன்களும் எல்லாமே பாதுகாக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் போதிக்கிற பாதையில நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக அவர் கூட பாதுகாப்பார். சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். முதலாவது சொல்ல நான் போதிப்பேன். என்ன சொல்றாரு? நான் நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன். நீ எப்படி நடக்க வேண்டுமோ அந்த வழியை எப்படி காண்பிப்பாரா பாருங்க. அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் அந்த 31வது அதிகாரம் அந்த 20வது வசனத்துல அந்த இடைப்பகுதியில் சொல்லுகிறது, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து எப்படி காப்பாற்றுகிறீர். நாவுகளின் சண்டைக்கு விலக்கி அவர் நம்மை பாதுகாக்கிறாரா? அப்ப என்ன செய்யணுமா? தேவனுடைய ஆலோசனை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் அவர் எப்படி நடத்துகிறாரா? மற்ற ஜனங்கத்துல வாயினால சண்டைக்கு போக கூடாதாம். சண்டை போடாத பிள்ளைகளா இருக்க வேண்டுமா? தேவன் விரும்புகிற காரியம் நம்ம வாயின் வார்த்தையில அடக்கி கொள்ள வேண்டும். நம்ம வாயினால மற்றவங்களை சபிக்க கூடாது, மற்றவங்களை கேவலப்படுத்தக்கூடாது, நம்ம வார்த்தையினால ஒரு ஆளை துக்கப்படுத்தக்கூடாது, நம் வார்த்தையினால ஒரு ஆளை கடிந்து கொள்ளக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய நாவின் வார்த்தைகளை அடக்கி கொள்ள வேண்டும். அதனால கர்த்தர் நடத்துகிறார். அவர் போதித்து அவர் நம்ம எப்படி நடத்துகிறார் சொன்னா, ஒரு நாவை அடக்கி கொள்ள வேண்டும். நீ நாவை அடக்கி நீ கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லி மற்றவங்க சொல்லத்தக்க அளவுக்கு நம்ம நாவை அடக்கி பாதுகாக்கணுமா? நம்ம நாவுன்னு தான் எல்லாமே இருக்கிறது. அதாவது திருக்குறள்வர் சொல்லுவாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட படு. அப்போ ஒரு ஆளை தீயினால சுட்டா கூட அந்த புண்ணு நிச்சயம் மருந்துனால மருத்துவம் குணமாக்க முடியும். ஆனா அந்த நாவினால ஒரு வார்த்தை ஒரு ஆளை பேசணும்னு சொன்னா அவங்கள பேசுற வார்த்தைகள் ஒவ்வொரு நாட்களும் அவங்க வருத்தப்பட்டு பாரப்பட்டு இவங்க இப்படி பேசிட்டாங்களே இவ்வளவு அன்பா இருந்தவங்க இப்படிப்பட்ட வார்த்தையை பேசினாங்களே சொல்லி ஒவ்வொரு நாட்களும் வேதனைப்படுவாங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, தயவு செய்து வாயினால ஒரு வார்த்தை ஒரு ஆளை பேசும்பொழுது ரொம்ப கவனமாய் பேச வேண்டும்.
வேணும். ஏன்னா அந்த வார்த்தை வெளியே போன பிறகு நம்ம திரும்ப வராது. அணை தாண்டி போன தண்ணி திரும்ப வராது, போனது போறது. அதே மாதிரிதான் நம்ம வார்த்தையினால ஒரு ஆளை பேசும் பொழுது கவனமா பேசாம இருந்தா அந்த வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் அவங்களை ஆணி எடுத்ததே போல வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கும். அந்த வார்த்தைக்கு நம்ம கவனமா பேசும் பொழுது அது புரோஜனமா இருக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம நடத்துகிற விதத்தின்படி அவர்கள் நாவின் வார்த்தையினால நம்ம யாரையும் சபிக்கவோ யாரையும் கோபப்படவோ செய்ய இயேசு கிறிஸ்து நமக்கு வழிகாட்டி அவர்தான். அவர் என்ன செய்தாரு? அத்தி மரத்தை மட்டும்தான் இயேசு சபித்தார். ஏன்னு தெரியுமா? அது கனி கொடுக்கல. அதனால துரோகியா இருந்த யூதாசன் சொல்லி எல்லாரும் துரோகி அடிச்சாங்க. ஆனா இயேசு இருந்துதாரு, சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? நம்ம யாராவது துரோகம் செய்தா, யாராவது நம்மளை கோபமா பேசணும், இல்ல யாராவது நம்ம பார்த்து தவறா பேசினா நம்ம மன்னிக்கிறோமா? நம்ம அங்க ஏதாவது நடந்துல எனக்கு நிம்மதி இல்லை, அங்க ஒரு காரியம் சம்பவிச்சில்ல எனக்கு நிம்மதி இல்லை, அங்க ஏதாவது நடக்கணும், என்னை இப்படி செய்தாங்க, இப்படி வேதனைப்படுத்தினாங்க, அங்க ஒரு அழிவு வாரத என் கண்ணால பார்க்கணும், அந்த குடும்பத்துல ஒரு வேதனை வாரத என் கண்ணால பார்க்கணும், அவங்க அடி வைக்கிறத என் கண்ணால பார்க்கணும், அவங்க துக்கப்படுகிறத என் கண்ணால பார்க்கணும். இப்படிதான் இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி இருக்கவே கூடாது. நம்ம என்னதான் துரோகிச்சுதான் மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சிநேகிதன் சொல்லி யாரை கூப்பிட்டாரு? யூதாசை கூப்பிட்டாரு. அது மட்டுமல்ல, இன்னும் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அறைந்தவங்களை கூட இயேசு எழுச்சிருந்தான், பிதாவே இவர்களை இன்னும் தெரியாதபடி செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னு சொன்னாங்க. ஆண்ட பிதாவிடத்துல மன்னிக்க சொன்ன இயேசு அந்த சிலுவையில் அறையப்பட்ட நேரத்துல கூட, அந்த வேதனைப்பட்ட நேரத்துல கூட அவர் மன்னிக்கிற குணத்தோடு இருந்தவர். அதான் அவர் நடத்துகிற பாதை. தேவனுடைய பிள்ளைகளை, அவருக்கு பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழுகிற பிள்ளைகள், அவர் நடத்த வேண்டிய விதத்தில் அவர் நம்மை நடத்தி கொண்டு இருப்பார். நாமோ அதை வழி தப்பி போகாதபடி மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு யார் மத்தியிலும் வாயினால ஒரு ஆளை காயப்படுத்திய மாதிரி, ஒரு ஆளை துக்கப்படுத்திய மாதிரி, ஒரு வார்த்தையினால் பேசி அவங்களை வருத்தப்படுத்தாதபடி நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் நடக்கும் பொழுதுதான் தேவன் நம்மை நடத்துகிற விதம் அது சரியா இருக்கும். அப்ப மற்றவங்க சொல்லுவாங்க, இவங்க கூட இயேசப்பா தான் இருக்காரு, இவங்க தான் இயேசப்பா நடத்தியாரு, இவங்க குடும்பத்துல இயேசு கூட இருக்காரு சொல்லி ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க. ஒரு நாள் யார்கிட்டையும் கோபப்பட்டு பேசுவாங்க, யாரை பார்த்தாலும் ரொம்ப பிரச்சனையா இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா இவங்களை போல நல்லவங்க யாரும் இல்ல, அமைதியா பேசுகிறாங்க, பொறுமையா பேசுகிறாங்க, நல்ல புத்தியை சொல்லி கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் அன்பா பழகுறாங்க, யாரையும் சபிக்க மாட்டாங்க, நம்ம என்ன தவறு செய்யலாம் சிரிச்சுட்டே போறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பழக்கத்துக்குள்ள நாம் மாறும் பொழுது தேவன் நடத்துகிற விதம் நமக்கு சரியாக இருக்கும். கர்த்தர் நடத்தும் போது நாம் அடுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண முடியும். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 133வது அதிகாரம் அந்த 10வது வசனம் சொல்கிறது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் நடத்த வேண்டிய விதத்தை நடத்தினா பஞ்சம் வந்தா கூட நம்ம வீட்டுல பஞ்சம் இருக்கவே செய்யாது. பக்கத்து வீட்டுல பஞ்சம் சொல்ல ஒண்ணு இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, முளவு இல்ல, ஒண்ணு இல்ல, அரிசி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருந்துச்சியாது பஞ்சம் இருக்காது. உப்பும் குறையாது, புளியும் குறையாது, தேங்காயும் குறையாது, அரிசியும் குறையாது, எந்த பொருளும் குறையில்லாதபடி எப்பொழுது நிறைவா இருக்கும். ஏன்னா கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவருடைய கண்கள் கர்த்தருடைய கண்கள் நீதிமான் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் நம்ம எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் ஆசீர்வதித்தாருச்சுன்னா நம்ம வாழ்க்கை ஒரு குறையும் இருக்காது. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கர்த்தர் போதித்து அவர் நம்மை நடத்தும் பொழுது, நம்ம வாய் அடக்கி வாழும் பொழுது என்ன நடக்குமா? நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? அப்ப ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி இயேசு மட்டும். கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிள்ளையாய் அவருக்கு அடிபணிந்து நம்ம வாயின் வார்த்தையை அடக்கி நம் ஞானத்தோடு நடப்போமானால் தேவன் நம்மை அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அவர் ஒருபொழுதும் அவர் நம்மை கைவிடவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளை அதான் கருத்து பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கும். எப்படிப்பட்ட கொடிய பஞ்ச தேசத்தில் வந்தாலும் நம்ம உயிரோடு பாதுகாக்க தேவராய் இருக்கிறார். அன்றைக்கு ஒரு பெரிய பஞ்ச காலத்துல தான் எலியா தீர்க்கதரிசி பஞ்சத்தில் இருக்கும்போதுதான் ஒரு விதவியை கர்த்தர் கட்டளையிட்டார். அவரை போஷிக்கும்படியாக அந்த விதவை நிமித்தம் அவருடைய வாழ்க்கையில அவர் போஷித்து பஞ்ச தீரு மட்டும்
எலியா திருப்தியா இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கொடிய பஞ்ச தேசத்துல வந்தாலும் கர்த்தர் ஒரு குடும்பத்தை நடத்துவார். ஆனால் அந்த குடும்பத்துல பஞ்சமே இருக்காது, பட்டினியே இருக்காது. உங்க வீட்டுல எப்பொழுது செழிப்பாதான் இருக்கும். 10 பேர் உங்க வீட்டுல வந்தாலும் ஓட வேண்டிய தேவை இருக்காது. உடனே சமைப்பதற்கான எல்லா பொருளும் உங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். பக்கத்து வயல்ல விளையாம இருந்தாலும் உங்க வயல் 100 மடங்கு விளைச்சலை தரும். எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா இன்றைக்கு இந்த வருஷம் எங்க வயலெல்லாம் ஒண்ணு இல்லை, ஆனா உங்க வயல் மட்டும் ஆசீர்வாதம், எப்படி இந்த விளைச்சல் கண்டுன்னு சொல்லி மற்றொரு கேட்கத்தக்க அளவுக்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். ஒரு பஞ்சமும் நம்ம வாழ்க்கையில் வரவேற்றாது. பஞ்சம் என்று சொல்லி சொன்னாலும், அதாவது பழைய காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆனி ஆடி மாசம்னு சொன்னாலே பழைய காலத்துல உனக்கு எப்படி சேமித்து வைப்பாங்கன்னு தெரியுமா? கருப்பு கட்டி, இன்னும் கிழங்கு, அதாவது மரிச்சீனி கிழங்கு, அதை உணர்த்தி ஆனியாடி மாசம் மழை பெய்யும் பஞ்சகாலம் வரை சேமித்து வைப்பாங்க. இப்ப யாராவது வைக்காங்களா? இப்ப பஞ்சகாலம் யாருக்காவது தெரியுதா? அன்னைக்கு ஆணி அடின்னு உடனே தெரியும். ஆனா இந்த காலத்துல தெரியவே செய்யாது. ஆணி இல்லை, ஆடியே இல்லை, எல்லா நாளும் ஒரே நாள். கர்த்தர் எல்லா நாளும் ஒன்று போல மாற்றி விட்டாரு. காரணம், அன்றைக்கு மூட நம்பிக்கை இருந்தாங்க. ஆணி ஆடினா பஞ்சம் வரும் நினைச்சாங்க. அப்படியே பஞ்சம் வந்துட்டு. ஆனா இப்ப நம்ம சொல்லியும் ஆணியே இல்லை, ஆடியே இல்லை, ஒரு நாளும் பஞ்சம் இல்லை. காரணம், பஞ்ச காலத்திலும் நம்மை போஷிக்கும்படி கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ள பஞ்சம் இருக்காது, ஆகாரத்துக்கு குறையே இருக்காது. நம்ம வீட்டுக்குள்ள நிரம்பி வெளியே ஆசீர்வாதம் கர்த்தர் தருவார். அன்றைய கொரோனா காலத்துல பாத்தீங்களா, எத்தனை பேர் பஞ்சத்துல கஷ்டப்பட்டாங்க. அப்படித்தானே எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க. ஆனா உங்களை எண்ணி கர்த்தர் போஷித்தார் அல்லவா? மற்றவங்களுக்கு கொடுக்கத்தக்க கர்த்தர் வைத்தார் அல்லவா? அந்த நாட்கள் நம்ம யார் மத்தியில் கை ஏந்தாதபடியும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்காதபடியும் கர்த்தர் நம்ம நடத்தினார் அல்லவா? காரணம் ஏன்? அந்த பஞ்ச காலம். எல்லாரும் பஞ்சம்னு சொன்னாலும் நம்ம வாழ்க்கையில பஞ்சமே இல்லாதபடி அன்றைக்கு என்ன தேவையோ, அன்றைக்கு என்ன உணவு தேவையோ, அன்றைக்கு உள்ளது அன்றைக்கு கர்த்தர் தந்து உயிரோட பாதுகாத்த மட்டும் இல்ல, அந்த கொரோனா காலத்திலையும் நம்மை மரித்து போகாதபடியும், அந்த கொரோனா நம்ம அழிக்காதபடியும், நம்ம குடும்பத்தில் யாரையும் அழிக்காதபடியும் கர்த்தர் உயிரோடு பாதுகாத்தார் அல்லவா? அவர் நடத்த வேண்டிய விதத்துல நடத்தினா நிச்சயமா நம்ம வீட்டுல பஞ்சமே இருக்காது, அழிவு இருக்காது, சோதனை இருக்காது, வேதனை இல்லை. நம்ம உயிரோடு பாதுகாக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகளே. அப்ப ஒவ்வொரு நாட்களும் நீங்க கர்த்தர் போதிக்கும் பொழுது அவருடைய வசனத்துக்கு நடுங்கி அவர் பிள்ளையாய் வாழுங்க. இரண்டாவதாக என்ன செய்யுங்கன்னா, அவர் நடத்த வேண்டிய விதத்தில் அவர் நடத்தும் பொழுது யாருமே யோசிக்காதீங்க, இது கர்த்தர் தான் நம்மளை அப்படி நடத்தி கொண்டு போற சரி ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்க வேண்டும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அந்த 3வது வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்பட்டு போவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் நீதிமானாய் நடத்தப்படும் பொழுது, நீங்கள் கர்த்தரே பிள்ளையாய் நடத்தப்படும் பொழுது, உங்க பஞ்ச காலத்துல உயிரோடு பாதுகாக்கிறது மட்டுமில்ல, அவர் சொல்லுகிறார், நீ நீதிமானாய் இருந்தால் உனக்கு விரோதமாய் பெருமையோடும் இகழ்ச்சியோடும் கடினமாய் பேசுகிற பொய் உதடுகள் கட்டப்படும். பெருமை பிடித்த கூட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி பொய்யான வார்த்தைகளை சொல்லி உங்களை எப்படியாவது கேவலப்படுத்தணும், எப்படியாவது உங்களை வெட்கப்படுத்த வைக்கணும், உங்களை தலைகுனிய வைக்கணும் சொல்லி தந்திரமாய் உங்க குடும்பத்தை பற்றி, உங்க பிள்ளைகளை பற்றி, உங்க கணவனை பற்றி, இல்லைன்னா உங்களை பற்றி ஏதாவது சொல்லி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற பெருமை பிடித்த கூட்டங்களில் இருந்து கர்த்தர் அவங்க நாவுகளை கட்டி போடுவாரு. அந்த நாவுகளை கர்த்தர் அடக்குவாரு. எத்தனை நாட்கள் பேசினாங்களோ பேசிக்கொண்டு கொஞ்ச காலம் விட்டு கொடுப்பார். அதன் பிறகு அப்படிப்பட்ட நாவுகளை கர்த்தர் கட்டி போடுவாராம். அவர் கட்டாதிருக்கிற தேவன் அல்ல. ஆனால் காரணம், நாம் மட்டும் பொறுமை இருக்கணும். நாமும் பதிலுக்கு பதில் பேச போகாதபடி, அவங்க இப்படி செய்தாங்களே நான் இதுக்கு நான் பதில் செய்வேன் என்று சொல்லாதபடி, அவங்க எங்களை அழிக்க நினைக்கிறாங்களே நானும் அழிப்பேன் என்று சொல்லாதபடி, நம்ம நாவை அடக்கி கொண்டு நம்முடைய காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் நடத்துகிற பாதையில் நான் நடந்து போவேன். அவர் பாதையில் நான் போகும் பொழுது எனக்கு விரோதமாக எழுப்புற கூட்டங்கள், பெருமை பிடித்த கூட்டங்கள், பொய்யான காரியங்களை சொல்லி நம்மை கேவலப்படுத்த நினைக்கிற நாவுகளை கர்த்தர் ஒரு நாள் கட்டி போட தேவனுடைய பிள்ளைகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க பயப்படாதீங்க. யாரு வேண்டுமானாலும் உங்களை குறித்து பொய்யாய் பேசட்டும், பொய்யான வார்த்தையை சொல்லட்டும், உங்களை கேவலப்படுத்த வச்சு ஒரு கூட்டம் எழுப்பி கொண்டிருக்கட்டும், பதில் பேச போகாதீங்க. அந்த கூட திரும்பி பார்க்காதீங்க, அவங்களை எதிர்த்து நிற்காதீங்க, யுத்தத்துக்கு போகாதீங்க, அவங்க மத்தியில் நான் யாருன்னு காட்டாதீங்க. என்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் நம்மை நடத்துகிற காரணத்தினால நாம் பொறுமையோடு இருப்போமானால் ஒவ்வொரு நாட்கள் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க, ஆண்டவரே நான் எந்த தப்பு செய்யலப்பா, எந்த துரோகம் செய்யல,
ஆனா என்ன துரோகிய போல பாக்குறாங்க. என்னதான் நீங்க தான் நடத்துறீங்க, நீங்க உங்க கூட நான் இருக்கேன், எனக்கு கூட நீங்க இருக்கிறீங்க. ஆனா மனுஷனும் என்ன பார்த்து பொய்யான வார்த்தையை சொல்லலாம். என்னைக்கு பார்த்தா என்ன கேவலமா பேசுறான், இவளா பாவி என்று சொல்லுகிறான், இவளா கடமாக நான் கொடுக்க மாட்டான்னு சொல்லுகிறான். அது மட்டும் இல்ல, ஏமாற்றி கொண்டு போய்விட்டான், 10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் ஏமாற்றி கொண்டு போய்விட்டான். இப்படி எல்லாம் பொய்யான வசனிப்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி உங்களை இன்றைக்கு வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய பிள்ளைகளை, இந்த கூட்டத்தை பார்த்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த நாவுகள் எல்லாம் கொஞ்ச நாள் மட்டும்தான் பேசிக்கொண்டே இருக்கும், அதன்கள் நிக்கவே நிக்காது. நீங்க பழைய காலத்துல பழைய காலத்துல பழமொழி சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்த அந்த பெட்டியை பார்த்துருக்கீங்களா? என்ன பெட்டின்னு சொன்னாக்க, இந்த இது ஓலையினால செய்யப்பட்ட பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள நண்டு இருக்குல்ல, நண்டை பிடிச்சு மூடி வச்சு அது நிச்சயம் உள்ள நடந்து ஓடும்போது சவுட்டு கேட்டுட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இந்த நாவம் கொஞ்ச நாள் சவுட்டு போட்டு இருக்கும், அந்த நாவ நிச்சயம் அடங்கி போகும். ஆனா தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களை போதித்து அவர் உங்களை நடத்துகிற பாதையில நடத்தும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பொய் நாவுகள் எல்லாம் கர்த்தரே ஒரு நாள் கட்டி போடுவாரு. அவங்க வாய்க்கு கட்டப்பட்டு எந்த வாயினால உங்களை கேவலமா பேசினாங்களோ அந்த வாயினால உங்களை புகழ்ந்து பேசத்தக்க அளவுக்கு நீங்க இல்லைன்னா என் குடும்பம் அழிஞ்சிருக்கும், நீங்க இல்லைன்னு நான் கேவலப்பட்டு போயிருப்பேன், நான் உங்களை இப்படி எல்லாம் பேசினேன், உங்களை கேவலமா பேசினேன், உங்களை வெட்கப்படுத்தும்படி பேசினேன், உங்களை அழிக்கன்னு சொல்லி பேசினேன், இப்படி எல்லாம் செய்த நாவனால பேசினேன். இன்னைக்கு உங்க மூலம்தான் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் உங்க மத்தியில வந்து அவங்க சொல்லக்கூடிய காலம் வரும். அதுக்கு பொறுமையா காத்துருங்க, தயவு செய்து உங்க நாவனால சண்டைக்கு போகாதபடி என்ன பேசுற பொறுமையோடு விட்டு கொடுத்து பொறுமையோடு இருப்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் நாவ அடக்குவார். ஆனா நீங்க நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு கர்த்தருடைய, நம்முடையது அல்ல. நம்ம உடனே வரிச்சு கட்டிட்டு போனோம்னா போச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, இவங்க எந்த சபைக்கு போறாங்க, இந்த இவ்வளவு ஆவிக்கிற சபைக்கு போறாங்க, போயிட்டு உங்க வாயை பாருங்க, எப்ப பார்த்தாலும் ரெண்டாவது பேசுறாங்க, எப்போதும் சட்டைக்கு வராங்கன்னு பேசுவாங்க. ஆனா நம்ம நாவ அடக்கி இருந்தா, நம்ம பேசாம இருந்தா, நம்ம பற்றி குறை சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற கூட்டம் எல்லாம் ஒரு நாள் அப்படியே அடங்கி விடும். கர்த்தர் நாவை கட்டி போட்டு அந்த வாயினால சொல்லுவாங்க, நான் அறியாத பேசிட்டேன், தெரியாம பேசிட்டேன். ஒரு நாள் அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனா நானும் தெரியாம பேசினேன், யாரோ சொன்னாங்க அதை கேட்டு நானும் பேசுன்னு சொல்லுவாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை நடத்த வேண்டிய அவர் நடத்தி அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் நாம் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து அவர் பாதையில் இருக்கும் பொழுது நமக்கு விரோதமா பேசுகிற நாவுகளை கர்த்தர் நிச்சயமா அடக்கி போடுவார். தேவனுடைய பிள்ளைகளை, அது மட்டுமல்ல, சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருப்பதால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நாம் என்ன செய்யணும்? எப்பொழுது நம்முடைய வலது பக்கத்தில் வைத்திருக்கணும், இடது பக்கத்தில் அல்ல, வலது புறமாக வைத்து அவர் நடத்துகிற பாதையில அவர் கருத்தை பிடித்து நாம் நடக்கும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. எந்த வாயினால அது பேசினாங்களோ அந்த வாய்கள் கட்டப்பட்டு தேவன் நம்மளை அசைக்க பண்ணாதபடி அவர் நிரந்தரமாய் துணிகரமாய் நிற்கத்தக்க அளவுக்கு நம்ம வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். யாரும் அசைக்க முடியாது, அசைக்கப்படாதபடி, அசைப்பு உண்டாகாதபடி துணிச்சலா நிற்கக்கூடிய அளவுக்கு, வேரூன்றி நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். நம்ம வேறு ஊன்றி நிற்கணும். அதுக்கு வேறொன்று நிற்க வேண்டுமானால் நம் கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அந்த பரியாசம் பேசக்கூடிய வாயையும், இச்சகம் பேசக்கூடிய வாயையும், உங்களுக்கு உறவ பொய்யான வார்த்தைகளை பேசக்கூடிய நாவுகளையும் கர்த்தர் அடக்கி போட்டு கட்டி போட்டு அவர் இருந்துவாரு. நம்ம இருந்துவாரு வலது பரிசத்துல நம்ம அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது அவர் நம்ம ஒவ்வொரு நாட்களும் பாதுகாக்கிறவராய் இருப்பார். அவர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு இடம் கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு இடம் கொடுத்து அப்படி வாழும் பொழுது, அவர் நடத்த வேண்டிய வழியில நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்ம இப்பொழுது கர்த்தரையே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதனால அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படவே மாட்டேன். காரணம், நான் எப்பொழுதுமே கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற பிள்ளைகளே. அதனால தேவன் என்னை பாதுகாப்பா இருக்கிறார். இன்னும் பாருங்க, அதே இதுல சங்கீதம் 32 அந்த 8வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து
உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் என்ன செய்ய உனக்கு என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்ப கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும். அப்ப எப்பொழுதும் நாம் நீதிமானா இருக்கும் பொழுது அவர் சொன்னபடி நாவல் அடக்கி அவரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைத்து நாம் ஒவ்வொரு காரியத்தை செய்வோமானால் அவர் என்ன செய்வாராம்? அவர் நம்மை போதித்து நடத்துகிற தேவன் மட்டுமல்ல அவர் நம்ம கண்களை வைத்து ஆலோசனை தரக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். அப்ப ஆலோசனை யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம என்ன செய்வோம்? ஆலோசனை மனுஷர்கிட்ட கேட்போம். யார்கிட்ட கேட்போம்? பக்கத்து வீட்டு அக்கள்கிட்ட கேட்போம். அக்கா, இந்த மாதிரி ஒரு காரியம் முடிவெடுத்து எப்படி செய்யலாமா வேண்டாமா? அவசியம் உன்கிட்ட பணம் இருக்கா? உன் அதுக்குள்ள திறமை இருக்கா? உன்னால இது முடியுமா? இதெல்லாம் முடியாதா? நான் விட்டுருங்க. பழைய காலத்துல பார்த்தீங்கன்னா, முன்னொரு காலத்துல ஒரு ஊர்ல ஒரே ஒரு வாத்தியார் தான் இருப்பார். எங்கேயாவது ஒரு வாத்தியார் இருப்பார். அப்போ அந்த வாத்தியாருக்கு ஆனால் நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பனைமரங்கள் இருக்கும். அவங்க எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த பனைமரையில் ஏற போறது யாரு? நம்ம இருக்கோம். அந்த மர அந்த 17 அக்கா எடுக்கிறவங்க. அப்ப இந்த வேலை செய்வாங்க. இவங்க நினைச்சுவாங்க, அவங்க போய் கேட்பாங்க, வாத்தியாரு எனக்கு பிள்ளை பாஸ் ஆயிட்டு அடுத்த படிப்பு. ஐயோ, உனக்கு வேற வேலை இல்லையா? நீங்க என்ன செய், ஏதாவது வேலை செய்ய கற்றுக் கொடு, அதான் நடக்கும். நீ என்ன செய்யாத, அடுத்த படிப்பு விடாத, உன்னால முடியாது, அவன் படித்தும் பிரயோஜனம் இல்லை, விட்டுருன்னு சொல்லுவாரு. அப்ப இவன் நினைச்சான், அந்த வாத்தியார்கிட்ட கேட்டேன், அவரு சொன்னாரு, நீ படிக்க விடாத, வேண்டாம், உன பிள்ளை படிச்ச போறோம், ஏதாவது வேலை கொடு, ஒண்ணு நீ ஏறக்கூடிய மரம் ஏறக்கூடிய வேலையை கற்றுக் கொடு, இல்லைன்னு விவசாயத்தை சொல்லிக் கொடு, இல்லைன்னு ஏதாவது கிடைக்கோ இன்னைக்கு ஒரு வேலைக்கு அனுப்பு. இப்படி சொல்லிவிட்டோம். இவர் சொல்லாரு, அப்படியே சொன்னாரு. அதனால நீ படிச்செல்லாம் போறோம். இதுல வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. காரணம், வாத்தியார் பிள்ளை படிச்சாதான் அடுத்த கவர்மெண்ட் வேலைக்கு போக முடியும். வாத்தியார் இருந்துச்சாரு நல்லபடியானு சொல்லி நான் படிக்க வச்சேன்னா எனக்கா வசதி இருக்கு, பணம் இருக்கு, அதுக்கு நினைச்சி அவன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டு அவனை குழப்பி விட்டுருவாரு. வசதி உள்ளவங்க கூட படிச்சவங்களுக்கு ஆலோசனை கேட்டு தனக்கு பிள்ளை வாழ்க்கை தொலைத்து விட்டவங்க உண்டு அந்த காலத்துல. ஆனா இப்ப ஆண்டவர் நல்ல ஞானத்தை எல்லாரும் கொடுத்துட்டாரு. அவர் ஞானத்தை கொடுத்த காரணத்தினால ஆண்டவர் சம்மத்திரம் செபித்து, ஆண்டவரே இதை செய்யலாமா செய்யக்கூடாது, என்ன செய்யணும், அவர்கிட்ட ஆலோசனை கேட்டா அவர் நமக்கு ஆலோசனை கற்று சொல்லி தர்றாரு. ஒரு இடத்த வாங்க போகிறோம், ஆண்டவர் இந்த இடத்த வாங்குறது நல்லதா கெட்டதா, இது எங்களுக்கு வாங்கினால புரோஜனம் உண்டா புரோஜனம் இல்லையா, இது எங்க கேட்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்கணும். நம்ம நினைச்சோம் மனுஷர்கிட்ட போய் கேட்போம். அது ஒரு வீடு வைக்கணும்னு போய் கேட்பாங்க. ஆசாரியை கூப்பிட்டு, ஆசாரியாரு இந்த இடம் வாங்க போறோம், வீடு நிக்குமா நிக்காதான்னு. ஆசாரி செல்வார், நிக்காதுன்னு சொல்லுவார். ஏன்னா நிக்கவே செய்யாது. வீடு எங்க நிற்கும்? வீடு எங்கேயாவது நிற்குமா? வீடு தரையில இருக்கும். இது நீங்க கேட்கக்கூட அப்படியே கேட்குற, வீடு நிற்குமா நிற்காது. ஆசாரி சொல்ல வீடு நிற்காது. அவர் சில உண்மைதான், போய் சொல்லவே இல்லை. காரணம், வீடு எங்கேயுமே நிற்காது. ஏன்னா நம்ம தரையில இறைச்சிய பில்லர் போட்டு பவுண்டேஷன் போட்டு அழகா தரையிலே கட்டி தரையில தான் உட்கார வச்சு வீடு வச்சிருக்கேன். அப்படித்தானே? இது போய் கேட்போம், வீடு நிற்குமா நிற்காது சொல்ல வீடு நிற்காது. அப்படி ஆசாரியை பார்த்தா வீடு நிற்காது சொல்ல இடமாட்டாங்க. இதுதான் இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம மூட நம்பிக்கை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலோசனை கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த இடம் இப்படி விலைக்கு வருகிறப்பா, எனக்கு வீடு கட்டுறது பிரயோஜனமா இருக்குமா, எதிர்காலத்துக்கு பிரயோஜனமா இருக்குமா? எல்லாரும் பயம் காட்டுகிறாங்க, அங்க பாய்ச்சி இருக்கு இங்க பாய்ச்சி இருக்குன்னு சொல்லியாங்க. இதை வாங்கினா எனக்கு பிரயோஜனம் இருக்குமா, என் பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல செபித்து ஆலோசனை கேட்டா அவர் அந்த நேரத்துக்கு ஒன்றில் அதாவது ஒரு ஊழியக்கார அறிமுகத்தை அனுப்புவாரு, இல்லை உங்க மத்தியிலே பேசுவார். அவர் ஆளு பார்த்து உங்க மத்தியிலே நீங்களே ஜெபித்தா உங்க மத்தியிலே கர்த்தர் பேசுவாரு, இல்லைன்னா ஒரு அடையாளத்தை காண்பிப்பாரு. அடையாளத்தை காண்பித்து இதை செய்யுன்னு சொன்னாரு. அப்ப செய்யும் அந்த ஆலோசனை கர்த்தரை கேட்டு அந்த ஆலோசனை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆலோசனை கர்த்தரை கேட்கணும், மனுஷன்ட்ட அல்ல. அப்ப இன்னைக்கு அநேக மக்கள் கேட்கக்கூடிய ஆலோசனை எல்லாம் மனுஷன்ட்ட கேட்கிறாங்க. ஒரு போர் குடம் தண்ணி தேவையா முழங்கால் போயிட்டு வைங்க. நாங்க ஆதி காலத்துல இயேசு ஏற்றுக்கொண்டாங்க, ஆரம்ப காலம் ஊழியத்து கூட வரல. அப்ப அதாவது ஒரு சபையில விசுவாசியே தான் இருந்தேன். அப்ப அந்த நாட்களை எனக்கு வீட்டுல வந்து ஒரு போர் போடணும். அப்ப எனக்கு ஒரு முடியும்னா யாரையும் கொண்டு வந்து பார்க்க கூடாது. ஆனா போர் போடணும், தண்ணி கிடைச்சான், கரெக்டாக தருவாங்க நம்பிக்கை. அப்போ போரு கரெக்டாக அந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி அவர்கிட்ட சொல்லி, தம்பி நீ எனக்கு இன்னும் நாளே போர் போட வரணும், சரி அண்ணா வாரான்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு இடம் பார்க்கணும், எல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்துடணும். ஆனால் இடம் இது கரெக்டாக பார்க்கறது தண்ணிக்கிட்டாடா கிடச்சா வந்துடலாம். சரி தம்பி ஒன்றும் பயப்படாத, எல்லாம் பார்த்து வச்சிருக்கே, நீ காலையில் எத்தனை மணிக்கு வரணும், நீ எப்போ நேரம் வளர்த்த உடனே வந்து போட்டுரு, நேரம் பார்க்கணும், எல்லா நேரம் எனக்கு நல்ல நேரம் தப்பா நீ போடணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்போ எனக்கு ஒரு நாளுக்கு முன்னே ஒரே கலக்கம், வீட்டில் யார்ட்டும் சொல்லலை. வீட்டில எல்லாம் நம்ம இந்த இடத்துல போர் போடுறான்னு சொல்லி அந்த இடத்த என்னன்னு முடிவு பண்ணலை. சரி எனக்கு முடிவாக இருந்தா ஜெபிக்கும் ஆண்டவர் சொன்னாரு, நீ காலையில் எழுப்பி எரிச்சேன்னா உன்னை வீட்டில் நீ எந்த இடத்துல போர் பண்ண ஒரு ஜோசனை பண்ணியோ அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன சின்ன செடி முளைச்சி நிற்கி அதுக்கு 2 இலை மட்டும் இருக்கும்.
அதை போய் பாரு, அந்த இடத்துல போர் போடு, தாராள தண்ணி தருவேன். உண்மையிலே பக்கத்துல கிணறு வெட்டினாங்க, 70 அடிக்கு மேல தண்ணி. ஆனா நாங்க போர் போட்டோம், 35 அடியிலிருந்து ஆண்டவர் தண்ணி தந்தார். அது மட்டும் இல்ல, அந்த ஊர்ல அத்தனை பேர் ஆச்சரியப்படத்தக்க தாகத்திற்கு ஜீவ நதியை போல ஆண்டவர் தந்தாரு, அருமையான தண்ணீரை தந்தாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் கிருபையினால 100க்கு மேற்பட்ட போர் போட்டிருக்கோம். எல்லா வருடம் கூட தண்ணி இல்லாத ஒரு போர் இல்லை. ஆனா ஒரே ஒரு போர் மட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வந்து எப்படி தெரியுமா, அந்த தகப்பனர் கேட்ட ஒரு வார்த்தை என்ன சொன்னா தெரியுமா, பாஸ்டர் எங்களுக்கு போரை போட்டு தண்ணி வந்த உடனே பக்கத்தில் உள்ள போரெல்லாம் தண்ணி போனோம், எல்லாரும் எனக்கு வீட்டுல குடம் போட்டு தண்ணிக்கு வரணும். அதனால என்னாச்சுன்னா இவருக்கு வீட்டு கூட கிடைக்காத, தேவை கூட கிடைச்சல. நானே அழுதுட்டு, ஆண்டவர் இப்படி செய்துட்டு வருத்தத்துல வீட்டுல இருந்து கேட்ட. ஆண்டவர் சொன்னாரு, அவன் என்ன கேட்டான்னு தெரியுமா, அவனுக்கு வீட்டுக்கு தண்ணி தரான்னு கேட்கல, பக்கத்துல உள்ள அத்தனை பேருக்கு போன தண்ணியும் போனோம், எல்லாரும் குடத்தை கொண்டு என்னை விட்டு வரணும்னு கேட்டான். அதனால அவனுக்கு அது தக்கிற தண்ணி தான் கொடுத்தேன். ஆனால் நீ கவலைப்படாதீங்க தேவனுடைய பிள்ளைகளே, எதுவும் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு ரொம்ப பிரயோஜனம். அதனால நம்ம கேட்கறது ஆண்டவர் பிரியமா கேட்கணும். அடுத்தவன் அழைச்சு என்ன எங்கேயும் வாழச்சடி கேட்கவே கூடாது. அங்க ஆண்டவர் நாங்களும் நல்லா இருக்கணும், எங்க பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நல்லா இருக்கணும், உங்களை 1000 சாபம் போட்டவங்களை கூட நல்லா இருக்கணும்னு சொல்லுவீங்க. ஆண்டவரை அவங்களை ஆசிரியங்கப்பா, அவங்க ஏமாந்து போக கூடாது, அவங்க வாஸ்து பார்த்து வீடு வச்சு பார்த்து ஆண்டவரை தெரியாம வைக்கிறாங்கப்பா, ஆனா நீங்க தான் இந்த வீட்டு ஆசிரியத்தை கொடுக்கணும்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட மனப்போக்கம் நமக்குள்ள இருக்கணும். யாரையும் சபிக்காதபடி நம்ம நாவ அடக்கி இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் அவர் நம்மை போதித்து அவர் ஆலோசனை தரக்கூடிய கர்த்தரா இருப்பாரா பாருங்க. இந்த சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 1வது அதிகாரத்தை எடுக்க பார்ப்போம். சங்கீதம் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு ஆலோசனை சொல்லியாரு, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும். இன்னும் என்ன செய்யணும், நம்ம ஆசிரியப்பட வேண்டுமானால் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நம்ம நடக்கவே கூடாது. துன்மார்க்கமாய் வாழக்கூடிய ஜனங்கள், துன்மார்க்கன் எப்படி இருப்பான், அவன் கர்த்தருக்கு பயப்படுவானா, ஒரு நாள் கர்த்தருக்கு பயப்பட மாட்டான். துன்மார்க்கன் நினைச்சு அடுத்தவன் அழிக்க ஈஸி அழிப்பான். ஆனா இன்னைக்கு அநேக ஊழியக்காரர் கூட இன்னைக்கு துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதத்துல காரில் வச்சிருக்காங்க. ஊழியக்காரன் இருக்கு துன்மார்க்கமாய் வாழ்ந்து அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்களை வஞ்சித்து அடுத்தவங்கள சொத்தை அபகரிச்சு அதை விட்டு அந்த பணத்துல கூட கார் வாங்கி குடிக்காங்க, காணிக்கை கொண்டு குடிக்காங்க, அதுல தசபாத்தை குடிக்காங்க, இதுல சந்தோஷம் வாங்கக்கூடிய ஊழியக்காரர் இருக்காங்க. ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவர் கிருபையினால இப்படிப்பட்ட பணங்களை ஊழியக்காரன் வாங்கக்கூடாது. இவன் என்ன தொழிற்சியா, வட்டிக்கு பணம் முடியாதா, அவன் வட்டிக்கு பணம் விட்டு அந்த வட்டிக்கு அடுத்தவங்க ஏமாற்றி அதிகமா வட்டி சம்பாதிச்சு அதை கொண்டு காணிக்கை கொடுத்தான்னா அந்த காணிக்கை கர்த்தருக்கு பிரியமான காணிக்கை அல்ல, அது தேவனுக்கு பிரியமில்லாத காணிக்கை. அடுத்தவரை ஏமாற்றி அடுத்தவரை விளைநிலத்தை அவனுக்கு கடன் கொடுத்து அவன் கொடுக்க முடியாத இருந்து அவனை சொத்தை அபகரிச்சு அதை விலைக்கு விற்று அதுல உள்ள பணத்தை கொண்டு நீ கார் வாங்கி ஊழியக்காரர் கொடுத்தாலும் சரி, ஊழியக்காரர் பங்களா கட்டி கொடுத்தாலும் சரி, அதுல தசபாத்தை கொண்டு கொடுத்தாலும் சரி, அது நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதம், அது கர்த்தருடைய சபைக்கு அல்ல, அது கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அல்ல. அது துன்மார்க்கனுடைய ஆசீர்வாதம், அது துன்மார்க்கனுக்கே சேரும். அல்லேலூயா அல்லேலூயா. அன்னையோட பிள்ளைகளே நாம் கவனமா இருக்கணும். துன்மார்க்கம் நமக்கு என்ன தந்தாலும் வாங்காதீங்க. ஆனா துன்மார்க்கமா சம்பாதிக்கிற பணம், துன்மார்க்கம் எப்ப பார்த்தாலும் ஆடி சண்டை வெட்டு குத்துன்னு வச்சுட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு காலம் அவன் நீதிச்சன் ஆசை இருக்க வச்சு அது ஆவிக்குரிய சபைக்கு கூட போயிட்டு கூட இன்னைக்கு துன்மார்க்கம் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எப்பொழுதும் பணம் 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 பணம், உயிர் அவ்வளவு பணம் தான், வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லை. எவன் எப்படி போனாலும் சரி, எந்த வழியிலாவது கோடிகளை சம்பாதிக்கணும் சொல்லி எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு கூட்டம் தான் இது அநேகம் இருக்கு. இப்படி துன்மார்க்கனுடைய ஆலோசனை தேவையே இல்லை. ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொல்லுவாரு, எனக்கு எவனாவது ஆலோசனை கேட்க வருவான். அப்ப என்ன சொல்ல தெரியுமா, உனக்கு ஆலோசனை கேட்கணும், நீ 2.5 மணி நேரம் ஜபிக்கிறியா, 2.5 மணி நேரம் ஜபிக்கிறியா, இங்க எனக்கு ஆலோசனை வா. நீ ஏன் ஜெபம் பண்ண மாட்ட, நீ ஏன் ஜெபம் பண்ணாத, உலக கதை பேசி ஊரு கதை பேசி ஊதாரியா வாழுவ, வந்துட்டு எனக்கு ஆலோசனை சொல்ல வாரியா, வாப்பா நீ ஆலோசனை கேட்க, நீ முதல்ல எத்தனை மணிக்கு ஜெபிப்ப. உண்மைதான், ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய மனுஷன் கர்த்தர்களை ஜெபித்தா மட்டும்தான் அவன் ஆலோசனை சொல்ல முடியும். இவன் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு ஒரு ஊழியக்காரனுக்கு ஆலோசனை சொல்ல நம்ம எப்படிப்பட்ட மனுஷன்? இனி அப்படிப்பட்ட ஆலோசனை ஊழியக்காரெல்லாம் இருக்காங்க. யாருன்னா பணம் கொடுக்காங்க, பணம் கொடுக்குற ஆலோசனை சொன்னா அது பெருசா தெரியுது. அந்த ஆலோசனை அல்ல, பணம் கொடுக்கிற ஆலோசனை, கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை எந்த மனுஷன் கடைபிடிக்கிறானோ அவனும் வாழ்க்கை செழிப்பா மாறான். துன்மார்க்கிற ஆலோசனை கேட்கவே கேட்க தயவு செய்து ஆண்டவர் பிள்ளைகளா இருக்கிற நீங்க தயவு செய்து துன்மார்க்கிற ஆலோசனை தேவையே இல்லை. அது ஆண்டு அவன் எப்படிப்பட்ட பணக்காரனா இருக்கட்டும், அவன் துன்மார்க்கமா சம்பாதிக்கிற பணம் அவனோட கூட இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை, துன்மார்க்கிற ஆலோசனை நடக்கவே கூடாது. இன்னும் பாவியில் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. பாவியார் துன்மார்க்கன்ற ஒரு பிரிவு தான் பாவி.
அப்படின்னா பாவமான காரியங்களை செய்கிறவன் அவனை கிட்ட உட்கார்ந்த நம்மளையும் பாவின்னு சொல்லாங்க. அப்படிதான். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானம் குடிக்கிறவன் மதுபானம் குடிக்க, அப்போ 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து குடிக்கும் பொழுது ஒரு மனுஷன் மதுபானம் குடிக்காதவன், உண்மையில அவன் குடிக்காதவன் தான், அவன் கூட இருந்தா அவன் நல்லவன்னு சொல்லுவாங்களா? அவனை இவங்க கூட சேர்ந்து இருந்ததுதான் பார்த்தேன் அவனும் குடிகாரன்னு சொல்லுவாங்க. அப்படித்தானே? அப்போ இந்த இப்படிப்பட்ட துன்மார்க்கமா வாழ்ந்து கொண்டு இந்த பாவியா பாவம் செய்து கொண்டிருக்கிற மனுஷன் மத்தியில நாம் போய் கூட உட்கார்ந்தாலும் நிச்சயமா நாமும் குடிகாரல பட்டம் நமக்கு தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூவோடு சேர்ந்து நாரும் மனம் வருது. இடத்துல வருது, அந்த பூவை நார்ல கெட்டியனாலதான் மனம் வருது. அப்படிதானே? அந்த பூவை நீங்க நார்ல நீங்க கட்டாம இருந்திருந்தா அந்த பூவுக்கு மனம் நார் வருமா? வராது. இதே போல நம்ம வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எங்க இருக்கு அங்க இருக்கணும், எங்க இருக்கணும் அங்க இருக்கக்கூடாது, எங்க போல அங்க போகணும், இல்லத்துல போகக்கூடாது. யார் ஐக்கியம் அங்க ஐக்கியம் வைக்கணும். ஊதாரியா நடக்கிற மனுஷமத்துல நீங்க ஐக்கியம் வைத்து அந்த ஊதாரியா போகிற மனுஷன் நீங்க உங்க வாழ்க்கையில உங்க வாகனத்துல ஏற்றிட்டு 2 நாள் போய் பாருங்க, இவளும் அவளை கூட சேர்ந்துட்டான், இவனும் அவளை கூட சேர்ந்துட்டான் வச்சுதான். ஏன் தெரியுமா? இவங்க ஊதாரியா வாழும் பொழுது நல்ல மனுஷனும் அந்த மனுஷனை கூட போய் சும்மா பேசிட்டு இருந்தா 2 நாள் தொடர்ந்து பேசினா இவனும் இப்ப அங்க போய் ஐக்கிய ஆகிட்டான், இவனும் அங்க போய் ஐக்கிய ஆகிட்டான். இப்படி ஒரு பட்டம் தன்னைத்தானே தேடி வரும். அதனால துன்மார்க்கமா இருக்கிற மனுஷன் மத்தியில அவன் உட்காரக்கூடிய இடத்துல நம்ம போய் உட்காரக்கூடாது. பாவிகளா இருக்கிற மனுஷன் மத்தியில நம்ம இன்னும் இதுக்கு மேல பரிகாசக்கார உட்காரக்கூடாது. பரியாசக்காரன் மற்றவங்களை பரியாசம் பேசுகிறவன். இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லி பாருங்க. பரியாசம் பேசுனா அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். 2 பேரும் 3 பேரும் கூடி இருப்பாங்க. ஒரு சகோதரி போவாங்க, இல்லைன்னா ஒரு சகோதரன் போவான், இல்லைன்னா ஒரு பாலிய பிள்ளை போவோம். இவனுக்கு வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும். அப்படிதானே? வச்சுட்டு இவங்க போறதை பார்த்து அவங்கள பார்த்தே குற்றம் சொல்லுவாங்க. இவன் அப்படி, இவன் அப்படி, இவளுக்கு ஒரு பிள்ளை இப்படி இருக்கு. ஆனா இவங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா இதை விட ரொம்ப மோசமான வாழ்க்கை இருக்கும், மோசமான பிரச்சனை இருக்கும். இதை வைத்து விட்டு இதை மறைத்து விட்டு மற்றவங்களை எப்போ ஏளனமா பேசி அவங்களை குறைச்சலி கேவலப்படுத்தி பேசக்கூடிய நாவுகளா இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டம் எப்ப பார்த்தாலும் பரியாசம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம அந்த பரியாசம் பண்ணக்கூடிய கூட்டத்தோட சேரவே அவங்க உட்கார இடத்துல நம்ம உட்காரக்கூடாது. தயவுச்சு ஒதுக்கி போயிருங்க. காரணம், நீங்க 4 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மனுஷன் ஒரு ஆளை பார்த்து பரியாசம் பேசுனா அந்த பிள்ளை போய் வீட்டுல போய் சொல்லும் பொழுது யாரெல்லாம் இருந்தாங்க, நம்ம எல்லாம் கூட எல்லாருக்கும் பேர் பெறும். அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளு பேசுனது எல்லாருக்கும் பங்கு உண்டு. அப்படித்தானே? ஒரு தென்னை மரத்துல இருந்து தேங்காய் பறித்து தொழில போட்டா என்ன நடக்கும்? கிட்ட நிக்க எல்லாருக்கும் மேலேயும் அந்த தொழில் சிந்தும். அப்படிதானே? விளம்பரம். அதே மாதிரிதான் ஒரு துன்மார்க்கமா இருந்து அடுத்தவங்களை பற்றி கேலத்தனமாட்டு எப்பொழுதும் பேசக்கூடிய மனுஷனோடு சேர்ந்து நாம இருந்தா நமக்கு அதற்குரிய பங்கு நமக்கு உண்டு. அதை தயவு செய்து இப்படிப்பட்ட கூட்டம் உட்கார நமக்கு என்ன வேலை? நமக்கு நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் அவன் பரியாசம் அடிச்சிட்டு யாரையும் பேசட்டு நமக்கு தேவையில்லாத காரியம். எனக்கு மாமனார் உயிரோடு சொல்லாரு, தயவு செய்து நம்ம அடுத்தவங்களுக்கு கதை பற்றி பேசக்கூடாது. நம்ம கதை பற்றி பேசல, நம்ம குடும்ப கதை பற்றி பேசும், இல்லை உங்க ஊழியத்தில் ஏதாவது காரியம் ஆண்டவர் செய்தார் அதை சொல்லி பேசும். நம்ம அடுத்தவங்களை நியாயம் தீர்ப்பு நமக்கு இல்லை. அப்படி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாரு. அதான் கர்த்தருக்கு பயப்படுற காரியம். நம்ம அடுத்தவங்களை பற்றி நியாயம் தீர்க்க நமக்கு வேலை அல்ல. அவ துன்மார்க்கமாய் வாழ்ந்து துன்மார்க்கமாய் நடந்து ஒரு குடிகாரனா ரவுடியா துன்மார்க்கா இருக்கக்கூடிய மனுஷமத்துல நாமும் போய் உட்கார்ந்து அவன் பரியாசக்காரனாய் பேசி அந்த பரியாசமான வார்த்தைகள் பேசும் பொழுது அதுக்குரிய பங்கு நம்முடைய வாழ்க்கை தேடி வரும். அதனால தயவு செய்து தேவனுடைய பிள்ளைகளே, இனி உள்ள நாட்கள்லாம் தயவு வாரிய பிள்ளைகளா இருக்கலாம், இந்த சகோதரி மேல தாய்மார்களா இருக்கலாம், சின்ன பிள்ளை யாரா இருந்தாலும் சரி, தேவையில்லாத துன்மார்க்க வாழ்ந்து தேவையில்ல பரியாசமா பேசக்கூடிய ஜனங்கள் மத்தியில போய் உட்காராதீங்க. உட்கார்ந்தா நிச்சயமா பிரச்சனை வரும். சில இடங்கள்ல எல்லாம் சில வீடுகள் தான் முன்னாடி ஜெபிக்க போகும்போதெல்லாம் சில காரியங்களை சொல்லுவாங்க, எனக்கு பிள்ளை ஒரு தப்பும் பண்ணல பாஸ்டர், 4-5 பேர் சேர்ந்து இருந்தாங்க, இனி ஒரு பிள்ளை போகும்போது ஒருத்தர் அந்த பிள்ளை தவறா பேசிட்டான், அதுக்கு இவன் என்னன்னு கேட்டதுனால அங்க ரவுடிசமா வந்துட்டாங்க, என்ன பிள்ளை அடிக்க வந்துட்டாங்க, பிரச்சனை ஆயிட்டு போலீஸ் கேஸ் ஆயிட்டு இப்படி மாட்டிட்டு எந்த இதுவும் இல்லை, அந்த பிள்ளையை பேசுற எனக்கு பிள்ளை என்னன்னு தட்டி கேட்டதுனால பிரச்சனை வந்துட்டு. அது நமக்கு தேவையில்லை. நம்ம அது போய் கூட்டத்தில் இருந்தாலும் நான் சொல்லுவேன், அம்மா எதுக்கு உங்க மகன் அங்கே போய் இருக்க போனான், அவன் வீட்டில் இருக்க இடம் இல்லையா, வீட்டில் இருக்க இடம் இல்லாத அங்கே போய் இருக்க போனான், இல்லை 4 பிள்ளை சேர்ந்துருப்பேன், சேர்ந்து இருந்தால் இதெல்லாம் வரதான் செய்யணும். ஆனால் தயவு செய்து நம்ம பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நேரம் போல வீட்டில் இருங்க, பைபிளை வாசிங்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு அந்த பெரிய நேரம் போலன்னு கடத்தெருவில் போய் இருக்கணும்னோ அடுத்த ஒரு வீட்டில் போய் இருக்கணும்னோ அடுத்தவங்கள்ட்ட கதை பேசணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை எல்லாம் மறந்துருங்க.
இந்த பரியாச அறிக்கையோட கூட்டத்தில் இருக்கிற நேரத்தில் வேதத்தை வாசிங்க. இல்லைன்னா எத்தனையோ தேவ மனுஷனுடைய வார்த்தைகள் இந்த யூடியூப்ல வருது, அதை கேளுங்க. எத்தனையோ சாட்சிகள் வருது, அதை கேளுங்க. கேட்டின் வாழ்க்கை பிரயோஜனம் இருக்க. தயவு செய்து இப்படி இச்சகமான வார்த்தை பேசி மற்றவங்களை கேவலப்படுத்துற கூட்டத்தை கூட போய் நம்ம சேரவே கூடாது. நம்ம ஞானமா இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும் பொழுது தேவன் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிப்பார். கடைசியாக நீதிமொழிகள் 14வது அதிகாரம் அந்த 11வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீடு அழியும். என்ன செய்யுமா? துன்மார்க்கனுடைய வீடு ஒரு நாள் அழிந்து போகுமா? அவன் அழிவுக்கு காரணம் துன்மார்க்கான வாழ்க்கை. அவன் துன்மார்க்கம் பண்ணி ஏமாற்றி அடுத்தவங்க வீடை சீசி பண்ணி, அடுத்தவங்கள சொத்தை சீசி பண்ணி, அடுத்தவங்க வாகனத்தை சீசி பண்ணி வித்து கோடி கோடியா சம்பாதித்த பிள்ளைகளை சேர்த்து வைப்பான். ஆனா கடைசியில் வீடு கூட இல்லாத போது நிறைய உண்டு. நீங்க பார்த்துட்டு இல்லையா? ஏமாற்றி பிழைத்தவன் எல்லாம் கொஞ்சம் காலம் வைத்திருப்பான். அந்த காலத்துல அவங்க தப்பிடுவாங்க. இந்த காலம் அப்படி இல்லை. கர்த்தர் நியாய தீர்ப்பு உடனே, முன்னாடி அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு. இப்ப கர்த்தர் உடனே நியாய தீர்த்துட்டு இருக்காரு. கொஞ்சம் காலம் விட்டு கொடுப்பாரு. நீ என்ன அநியாயம் துன்மார்க்கமா செய், ஆனா உனக்கு வீடு அழிந்து போகும். துன்மார்க்கோட வீடு நிச்சயம் அழிந்து போகும். இவனுக்கு இல்லைன்னா இவன் அநியாயத்தினால இவன பிள்ளைகள் மத்தியில் அந்த வீடு காணாம போகும், அழிந்து போகுமா. ஆண்டு அழித்து போடுவாரா துன்மார்க்கமா சம்பாதிக்கிற ஆசீர்வாதத்தினால் இருக்கக்கூடிய காரியங்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தயவு செய்து துன்மார்க்கமாய் வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷன் ஐக்கிய வைக்காங்க. அவங்க என்ன தந்தாலும் வாங்காதீங்க, வேண்டாம். அவங்க கலங்கு தந்தாலும் வேண்டாம், சக்க தந்தாலும் வேண்டாம், மாங்க தந்தாலும் வேண்டாம். துன்மார்க்கனுடைய பிள்ளைகளுக்கு அந்த பொருளை வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. தயவு செய்து கொடுக்காதீங்க. என்ன விலை கொடுத்து விலைக்கு வாங்க சொல்ல கர்த்தர் தருவாரு. இல்லைன்னா ஆண்டவர் பிள்ளைகள் மற்ற யாராவது ஒரு பிள்ளைகள் தருவாங்க. அப்படிதானே? தரமாட்டாங்களா? கரெக்டாக தருவாங்க. இந்த பாருங்க, எங்களுக்கு தென்னங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம் அவங்க தென்னையிலோட தேங்காய் எல்லாம் எங்களுக்கு பறிக்க தந்திருக்காங்க. நாங்கள் ஆனால் அது ரொம்ப ரொம்ப நாளாகி தான் விளையும். 2.5 மாதம் 3 மாதம் ஒருத்தர் தேங்காய் வெட்டணும். அப்போ இன்னொரு ஆள் அவர் அதை விட்டு இருந்துட்டு அவர் 5-10 தேங்காய் எடுப்பார். மீதி எல்லாம் நாங்கள் கொண்டு வரோம். அது எங்களுக்கு தேவையாது. ஆனால் இதுக்கு வேற தேங்காய் யாரை கொண்டா கொடுத்தாரா? பார்த்தீங்களா? ஆச்சரியம் நடத்துற. ஏன்னு தெரியுமா? நம்ம அடுத்தவங்களுக்கு துன்மார்க்கிற ஆசீர்வாதம் வேண்டாம். நீதிமான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தரும் பொழுது இன்னொரு நீதிமான கொண்டு கருத்தை என்ன செய்ய வைப்பார்? இன்னைக்கு அதனால தென்னங்காய் எப்படி வருது? இப்படிதான் வருது. அதை தான் உங்களுக்கு எந்த ஆரம் நாங்களே சாப்பிடியும். கருத்து எப்படி நடத்தியா இருப்பாரு? ஆச்சரியம். இதுதான் உண்மை. அப்ப இதே மாதிரி துன்மார்க்கனோட இடம் அழிந்து போகும். என்னதான் சம்பாதித்ததுல என்ன வீடு வாசல் இருந்தாலும் அந்த வீடு வாசல் கூட காணாம போகும். அப்ப துன்மார்க்கனுடைய வழியில நீங்க நடந்தா நம்ம வாழ்க்கை எப்படி ஆகிவிடும். இன்னும் பாத்தீங்கன்னா அந்த நீதிமொழிகள் அந்த 17வது வசனம், 17வது அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். எப்படி சொன்னா, துன்மார்க்கன் நீதியின் வழியை புரட்ட மடியில் உள்ள பரிதானத்தை வாங்குகிறானாம். இப்படின்னா துன்மார்க்கன் ஏமாற்றி நம்ம மடியில் இருக்க ஆசிரத்தை பறித்தெடுப்பான். அப்ப துன்மார்க்கோட வழி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வாயினால நம்மளை ஏமாற்றி நம்ம கைக்கு ஆசிரத்தை பிடிங்கி எடுக்க பார்ப்பாங்க. அதனால அவனுக்கு வீடு அழிஞ்சு போகும். அப்படி பிடிங்கி எடுக்கணும் எல்லாம். அப்ப வாயினாலே ஏமாற்றான். அவன் தந்திரமா, நான் இதை செய்தேன், நான் தான் கொடுத்தேன், நான் தான் வீட்டை கட்டி கொடுத்தேன், நான் தான் இவனுக்கு திருமணம் பண்ணி வச்சேன், இவனுக்கு பிள்ளை படிக்க வச்சேன், இவனை குடும்பத்தை எல்லாமே நான் தான் சொல்லி அப்படி மாறி பேசி துன்மார்க்கம் பேசி உங்கள்ட்ட கையில் இருக்க எல்லாம் தந்திரமா பிடிங்கி எடுக்க பார்ப்பான். ஆனா அவனுக்கு வீடோ ஒரு நாள் அழைத்து போகும். பிள்ளைகளே, நம்ம ஆலோசனை கர்த்தருடைய ஆலோசனை கேளுங்க. அவரு பாத்துல காத்துருங்க, ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் கர்த்தர் போதித்து அவர் நம்மை நடத்துகிறார். அவர் நம்ம கண்களை வைத்து ஆலோசனை சொல்கிற கர்த்தர். அது மட்டும் இல்ல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், உண்மையில கண்களை வைத்து ஆலோசனை சொல்வேன். அப்போட பிள்ளைகளை இன்று ஒரு முடிவு பண்ணுங்க. நான் என்ன ஆலோசனை கேட்டாலும் இனி கர்த்தர்கிட்ட மட்டும் கேட்போம். இது வரலாம் ஏதோ சில காரியத்தை மனசு ஆலோசனை கிட்ட ஏமாந்து போறோம். இன்றையிலிருந்து நாங்கள் கர்த்தருடைய ஆலோசனை கேட்பது எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார். எல்லாரும் கண்களை முடிச்சு ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னதை போல இந்த நாளில் கர்த்தாவே சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார். அந்த வசனத்தை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலோசனை கேட்காதபடி மனுஷனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படி நடந்த காரணத்தினால
அநேக தீமைகளை தம்முடைய பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறாங்க அப்பா. துன்மார்க்கமாய் நடந்த மனுஷனோடு ஐக்கியம் வைத்து, அந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த மனுஷனத்தில் கொடுக்க வாங்க வைத்து, அந்த துன்மார்க்கமாய் வாழ்ந்த ஜனகணத்தில் போய் உட்கார்ந்து அவங்க ஆலோசனை கேட்டு அவங்க சொன்னபடி செய்த காரணத்தினால அநேக இழப்புகளையும் அநேக வேதனைகளையும் அநேக நிந்தனைகளையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறாங்க அப்பா. இன்றைக்கு பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க. ஆண்டவரை, நாங்கள் அன்றைக்கு உங்களுடைய ஆலோசனை கேட்டிருந்தா இன்னும் எங்க வாழ்க்கை இப்படி வந்திருக்காதே அப்பா, இப்படி நடந்திருக்காது ஆண்டவரை. நாங்கள் நல்லா இருந்திருப்போமே அப்பா, எங்க குடும்ப செழிப்பா இருந்திருக்கமே ஆண்டவரை, எங்க பிள்ளைகள் நல்லா இருந்திருப்பாங்க அப்பா, நல்லா இருப்பாங்களே அப்பா. நாங்களோ துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்டு விட்டோம், துன்மார்க்குடைய வாழக்கூடிய மனசுல ஆலோசனை கேட்டு விட்டோம், மற்றவங்களை எல்லாம் குறை சொல்லி கூத்தாடுகிற மனசுல மத்தியில் ஐக்கியம் வைத்து விட்டோம். அதனால எங்க குடும்பம் இன்று சீரழிந்து விட்டோம், குடிகாரனோடு ஐக்கியம் வைத்து விட்டோம். அதனால எங்க குடும்பம் சீரழிந்து போனது. ஆண்டவரை, தேவையில்லாத பாவச்சீர மனுஷனத்தில் ஐக்கியம் வைத்து விட்டோம், எங்க குடும்பம் சீர்கட்டு போனது. வட்டிக்கு பணம் கொடுக்கிற மனுஷனோட கொடுக்கல் வாங்க வைத்து விட்டோம். இன்றைக்கு நாங்க நடுத்தருவில் இருக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, குடிகார மத்தியில, சார வியாபாரி மத்தியில, ஆண்டவரே, போதை பொருள் விற்கிற மனுஷன் மத்தியில் ஐக்கியம் வைத்தோம். அதனால இன்றைக்கு எங்க குடும்பம் நடுத்தருவில் இருக்கிறது, இன்றைக்கு நடுத்தருவில் இருக்கிறது என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற அருமையான குடும்பமே, கர்த்தர் உங்களை பார்த்து பயப்படாதே, பயப்படாதே, நீ என்னுடைய ஆலோசனை கேள். இரவும் பகலும் என் வசனத்தை தியானமாக இருந்து என்னுடைய கட்டளைகளுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஓடு ஓடு, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறாரு. துன்மார்க்கன் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவருடைய நாவுகள் கட்டப்படுவதை பிள்ளைகளே, எந்த வாயினால உங்களை அற்பமாய் பேசி ஏளனமாய் பேசி உங்களை கேவலப்படுத்தி பொய்யான காரியத்தை சொல்லி உங்களை கேவலப்படுத்திக் கொண்ட நாவுகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லி ஒரு கட்டி போடுவேன், நான் கட்டி போடுவேன், பயப்படாத பயப்பட. கொஞ்ச நாளுக்குள்ள அந்த நாவுகள் கட்டப்படும். இச்சைகள் பேசுகிற நாவுகள், உங்களை கேவலப்படுத்துகிற நாவுகள், உங்களை துன்மார்க்கமா பேசுகிற நாவுகள் எல்லாம் அது சீக்கிரம் கட்டப்படுது. பிள்ளைகளை ஆண்டவர் கட்டி போட போகிறார். வசனம் அப்படிதான் சொல்லுகிறது, அப்படிதான் அந்த வசனம் சொல்லுகிறது. அந்த நாவுகள் கட்டப்படும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், உங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்க போகிறது, உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதம் தர போகிறார். பயப்படாதீர்கள். துன்மார்க்குடைய ஆலோசனை கேட்க வேண்டாம், துன்மார்க்குடைய பணம் உங்களுக்கு வேண்டாம், துன்மார்க்கு என்ன தந்தான வேண்டாம், தேவையில்லை. அவனுக்கு பணம் வேண்டாம், அவனுக்கு கார் வேண்டாம், அவனுக்கு சொத்து வேண்டாம், அவனுக்கு பொருள் வேண்டாம். அவன் என்ன தந்தாலும் தேவையில்லை, விட்டு விடுங்க. அவன் எப்படி உழைக்கிறான், அவன் என்ன வேலை செய்கிறான், என்ன மாதிரி நடக்கிறான் என்று சொல்லி பார்த்து அவன் நல்லவனா, கர்த்தருக்கு பிரியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறானா, அவன் யாருக்கும் ஏமாற்றாதபடி அவன் தருகிற பொருளா என்று சொல்லி பார்த்து அடையாளம் பார்த்து வாங்குங்க. அது உங்க வாழ்க்கை நலமா இருக்கும், அது ஏதுவா இருக்கும். துன்மார்க்கமாய் அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவனுக்கு பொருள உங்களுக்கு எந்த வாங்கி தந்தாலும் அது உங்க வீட்டுல இருக்குமானால் சத்துரு கலகை போல உங்க வீட்டுக்குள்ள மறந்து கொண்டே இருப்பா, உங்க வீட்டுக்குள்ள வந்து கொண்டே இருப்பா. வேண்டாம், அந்த ஆசீர்வாதம் வேண்டாப்பா, அந்த துன்மார்க்கமா வரக்கூடிய ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கேட்டு ஒப்புக்கொடுக்கிறாங்கப்பா. இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை தாரோ. இதுவரை ஏதோ ஒரு மனுஷன் மத்தியில ஆலோசனை கேட்டு ஏமாந்து போனாங்க, ஏதோ ஒரு மனுஷன் நடந்து ஏமாந்து விட்டாங்க. அதனால பணங்களை இழந்தாங்க, ஆசீர்வாதத்தை இழந்தாங்க, நிம்மதியை இழந்தாங்க, சமாதானத்தை இழந்தாங்க. எல்லாம் மீண்டும் வரட்டும் ஐயா, மீண்டும் செழிப்பு உண்டாகட்டும், மீண்டும் சமாதானத்தை தாரோ. இது நீங்க போதித்து நடத்தணும். நீங்க உங்களுடைய கண்களை இல்ல ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய கண்களில் கிருபை கிடைக்கணும். நீங்க தான் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லிக் கொடுக்கணும். என்னை ஏமாந்து போகாதபடி, இனி எங்கேயுமே தத்தளிக்காதபடி, இனி எங்கேயுமே மாற்றி தவிக்காதபடி, தேவையில்லா ஜனங்கள் ஐக்கியம் வைக்காதபடி, ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறேன் அப்பா, கெஞ்சி ஜெபிக்கிறோம். இந்த நாள் வந்த பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய், இந்த நிலைமையில் விடுவிக்கப்படும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராக. இனி யாரும் இப்படி வச்சுக்கு தவிக்காதபடி, இப்படிப்பட்ட மனித மத்தியில் ஏமாந்து போகாதபடி, அப்பா இப்படிப்பட்ட மனுஷன் மத்தியில் ஆலோசனை கேட்காதபடி, அம்மா உங்களுடைய வேதத்தில் பிரியமாக இருந்து வேத சத்தத்தோடு வாழ்வதை கேட்டதாய் என்னை ஒப்புக்கொடுத்து இருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இப்பொழுது பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். இப்பொழுது பெரிய மாற்றம் உண்டாகணும், வாழ்க்கையில பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் தேவன் இறங்கும்படியாய்
நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே கட்டளையிட்டீரே, உமக்கு நன்றி. துன்மார்க்கோட வழியோ அழியும் என்று சொன்னீர். துன்மார்க்கோட வழி முழுவதுக்கு சமாண்டவர அந்த வழியில பிள்ளைகள் போகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்தாரோ. இன்று முதல் உங்க வாழ்க்கை இனி துன்மார்க்க ஆலோசனை வேண்டாம், துன்மார்க்கனுடைய செயல்பாடுகள் வேண்டாம், தேவையில்லாத ஐக்கியம் வேண்டாம், தேவையில்லாத பேச்சுவார்த்தை வேண்டாம், தேவையில்லாத உட்காரங்களை நிறுத்தணும். அந்த மாதிரி எண்ணத்தை கொடுத்து பிள்ளை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாள் கொடுக்க வந்த பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா. மன நிம்மதி சமாதானத்தை தாரும். இந்த நாள் கேட்ட சத்தியம் இவர்களுக்கும் இவர்களை போல எத்தனை ஜனங்கள் கேட்க போகிறாங்களோ எல்லாருக்கும் இந்த சத்தியம் பிரயோஜனமாய் இருக்கும்படியாய் அநேக மக்கள் மனதில் ஏதுவான சத்தியமாய் கர்த்தர் மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். இதை கேட்கிறவர்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு விடுதலை கர்த்தர் தாரும். இனி துன்மார்க்கர்கள் மத்தியிலே மாட்டாதபடி கர்த்தர் மனம் திருப்பி தரும்படியா ஜெபிக்கிறோம். இப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த கூடை வந்த பிள்ளைகளை உம்முடைய ஊழியக்காரன் தான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வரக்கூடிய வாரம் முழு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்பை தாரும், நல்ல வருமானங்களை தாரும், படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்து தாரும், வேலை பார்க்கிற இடங்கள் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், தங்கி இருக்கிற இடங்கள் உடைய பாதுகாப்பு இருக்கட்டும், வீடுகள் ஆசீர்வாதம் பெருகட்டும். கடன் ஒன்று இல்லாதவரை கர்த்தர் பாதுகாத்தார், விலகின விட்டு வராத கர்த்தர் பாதுகாத்தார். இப்பொழுது பிள்ளைகள் ஆண்டவரை கொடுத்து முடித்து உணவு அறிந்து விட்டு அவர் வீடுகளில் போய் சேர்ந்து ஆண்டவரை அடுத்த ஓய்ந்தாலும் இந்த இடத்துல ஆராதனைக்கு வரும் வரையிலும் உடைய பாதுகாப்பு கூட இதை வர முடியாத பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பா. பத்திரமாய் பாதுகாத்தார். ஏதோ ஒரு சூழ்நிலை வர முடியாம இருக்கிறாங்க, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பத்திரமாய் பாதுகாத்து வரக்கூடிய ஓய்ந்தால அவர் உற்சாகமாய் வந்து ஆராதனை கலந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாய் அப்படியே சிறப்பாக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்களுடைய நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.